ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து இப்போ ஒர்க்கு நிறையா இருந்ததுனால வீடியோ எதுவும் போட முடியல. இப்போ நான் வந்து இதில் எது தச்சிருக்கேனோ எல்லாமே கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸும் தச்சுருக்கிறேன். அந்த டிசைன்லாம் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளாகவும் இருக்கணும், அதான் அழகாக நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்தமாரி தைச்சிருக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கும் பிடிச்சிதுன்னா இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த டிசைனை நீங்களும் வச்சு தைச்சி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சாரீ, டார்க் ப்ளூவில் பார்டு. அதுக்கு வந்து பாம்பாம் டிசைன் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா இந்தமாரி வச்சு கொடுத்துருக்குறேன். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேசல் வந்து இந்தமாரி டிசைன் டேசல் இது வச்சுருக்கிறேன். இந்த சாரிக்கு முன்னாடி வந்து இப்போ த்ரெட் பைப்பிங் தான் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நான் ஸ்டோன்ஸோ இல்லை ஏதோ எதுவுமே கொடுக்கல. இன்னொரு சாரீ பார்க்கலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா வந்து செக்கு இது ஃபுல் இது மாதிரி உள்ள டிசைன் இது. அதுக்கு வந்து க்ரீன் கலரு ப்ளவுஸு. அவங்க வந்து ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு இந்தமாரி டேப்லெட் பீடு வச்சு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறேன். இந்த எடுத்துகிட்டு இப்படி சின்னதாக ஒரு கேவ் கொடுத்துட்டு அதில் ஒரு டேப்லெட் வந்து ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டாச்சு. முன்னாடியே அதேமாரி தான் இந்த டிசைனு டேசல் இதுக்கு வச்சுருக்குது. இதுவும் நல்லா இருக்கு இல்லைங்களா? அந்த க்ரீனுக்கு ஸ்டோனுக்கும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு சாரி பார்க்கலாம். இது வந்து எப்படி ஸ்கை ப்ளூவிலே ஒரு மாதிரி க்ரீன் கலந்த மாதிரி, முந்தியெல்லாம் வந்து டார்க் ப்ளூவில். அதே மாதிரியே ப்ளவுஸ்க்கு வந்து இதுவும் அதே கஸ்டமர் தான். அவங்க 5 சாரீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. 5 சாரியும் ஒரு நீட் ஃபினிஷிங்காக கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், அழகாக ஒரு டிசைன் பண்ணி கொடுங்கன்னு. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து லேஸ்லேயே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாட்டு இந்தமாரி ரோப் இருக்கு இல்லைங்களா, ரோப்லேயே தான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பேட்ச் ஒர்க் இதேமாரி விற்கும் கடையில். நீங்கள் அதேமாரியே வாங்கி டிசைன் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாகவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீட்டாகவும் இருக்கும், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எனக்கு இதாக இருக்குது. ஸ்லீவுக்கு நான் எந்த டிசைனும் கொடுக்கல. இது வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இது மட்டும் ஒன் சைடு மட்டும் கொடுத்துட்டு இது மட்டும் ஹேங்கிங் மட்டும் இது கொடுத்துருக்குறேன். ப்ளவுஸ்லேயே உள்ள பீஸே தான் அது. இது வந்து காட்டன் சாரி, சில்க் காட்டன் சாரி இது. அதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த டார்க் ப்ளூ இது. அவங்க வந்து ப்ளவுஸ் இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுருந்தேன். பானைக்கு கேட்டிருந்தாங்க எல்போ ஸ்லீவு. இதுக்கு டிசைன்லாம் எதுவும் வேண்டாம், நாட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க. இன்னொரு சாரீ வந்து இது ரோசா காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சாரீ இது பீச் கலர். இது பார்டு கலரில் ப்ளவுஸு. அதுக்கு வந்து பானைக்கு வச்சு உருட்டு பைப்பிங். இது உருட்டு பைப்பிங் வைப்போம் இல்லைங்களா, சாதாரணமாக நம்ம அதுக்கு முன்னாடி வைப்போம் இல்லைங்களா, அந்தமாரி பைப்பிங் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஸ்டமரோடது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கஸ்டமர் வந்து இவங்க வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இது வேறு கஸ்டமரு, அது வந்து வேறு கஸ்டமரு, இது வேறு கஸ்டமரு. இவங்க வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ட்ரெண்டிங் சாரீ கலரு. இப்போ கையெல் ஆனந்தின்னுட்டு ஒரு படத்தில் கட்டியிருப்பாங்க. அதனால் இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போ. எல்லோ இது ஸ்கை ப்ளூவில் பார்டு. அதுக்கு வந்து இவங்க வந்து த்ரெட் பைப்பிங் தான் கேட்டிருந்தாங்க. த்ரெட் பைப்பிங் பாருங்கள், த்ரெட் பைப்பிங் வச்சுட்டு இது பால் டிசைனு பாட்லி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு பார்டரில் கொஞ்சமாக கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சுருக்கம் கொஞ்சம் பஃப் மாதிரி, குட்டி பஃப் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தமாரி. இது இவங்க வந்து 3 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஒரு சாதா ப்ளவுஸ் ஒன்று, லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து சில்க் காட்டன் சாரீ. அதில் வந்து இந்த டிசைன் மாதிரி ஒரு பிரிண்டட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது சாரீ, சாஃப்டாகவும் நல்லா இருக்குது. இதுக்கும் வந்து த்ரெட் பைப்பிங் தான். இது வந்து பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளார இன்வெசிபிள் த்ரெட் பைப்பிங் இது. இது வந்து நார்மல் தான்.
பைப்பிங் மட்டும் த்ரெட் பைப்பிங் மட்டும் வச்சு கேட்டிருந்தாங்க. பாக்கியெல்லாம் நார்மலாக தைச்சி கொடுத்துருங்கன்ட்டாங்க. இது வந்து இது நார்மல் ப்ளவுஸ் தான். இது வந்து அவங்க காலேஜில் வந்து யூனிஃபார்ம் சாரின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி வச்சாச்சு. இவங்க வந்து இது வேறு கஸ்டமருங்க. இது வந்து கோயில் ஃபங்க்ஷனு ஏதாவது ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இது வந்து அவங்க வந்து லேஸ் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வயசானவங்க, ஆனால் கொஞ்சம் டிசைனாகவும் எனக்கு வேணும், சிம்பிளாக வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு நிறையா லேஸ் ஒர்க்கே அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால் இந்த டிசைன் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் அவங்களுக்கு வைக்காதனால இது மட்டும் வச்சேன். அது கொஞ்சம் ப்ளைனாக இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பேட்ச் ஒர்க் மட்டும் அதை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ஸ்லீவுக்கு வந்து அதே லேஸ் ஒர்க்கு தான். இதுவும் அவங்களுக்கே தான். அவங்கள இந்தமாரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த பட்டையாக அந்த பார்டு மட்டும் கட் பண்ணி பட்டையாக வச்சுட்டு அதே மாதிரியே பேஜ் ஒர்க் ஒன்று லேஸ் ஒர்க் ஒன்று வச்சு கொடுத்துட்டேன். டிசைன் போடவும் ஆசையாக இருக்குது, இருந்தாலும் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டோங்க, அதனால் சிம்பிளாகவும் வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சாரீ வந்து பர்பிள் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, குங்குமம் பர்பிள் மாதிரி டார்க் பர்பிள் அழகாக இருக்குது இந்த சாரியும். இது வந்து ரஃப் யூஸ்க்காக கேட்டிருந்தாங்க. 2 சாரீ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே தான். இதுக்கு வந்து உருட்டு பைப்பிங் வச்சு கொடுத்துருங்க, அதே இந்த க்ரீன் கலரில் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் தாங்க, எப்போதுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க தான். சரி, நான் வீடியோ எடுத்து என்னால் ஒர்க்கு நிறையா இருந்ததுனால போடவே முடியலைங்க. அதனால் சரி தச்சதையாவது எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. எல்லோரும் வந்து வாங்கிடுவாங்க, அதனால் இதையாவது போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வீடியோ போடுறேன். இதுக்கும் உருட்டு பைப்பிங் தான், இந்த டிசைன் கலர்லேயே பைப்பிங் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கஸ்டமரோடது பார்க்கலாம். இவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க, 2 சாரீ கொடுத்துருந்தாங்க. இது வந்து லிலன் காட்டன் இருக்குது இல்லைங்களா, அந்த சாரீ இது. அதுக்கு வந்து டார்க் ப்ளூ ஒரு மாதிரி பேஸ்டர் கலர் தான், இது டார்க்காக இருக்குது கொஞ்சம். இதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மல் ப்ளவுஸ் தான், ஒர்க்கு கட்டி போகிறதுனால இது வந்து நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க. இன்னொரு சாரீ வந்து இது வந்து கிரேப் சில்க்கு, அதுக்கு அதே மாதிரி தான் எல்போ ஸ்லீவு, நார்மல் நெக்கு தான் இது. இதெல்லாம் வந்து அவங்க ரஃப் யூஸ்க்காக கேட்டிருந்தாங்க, ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கட்டிட்டு போகிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.